எங்கள் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த நேரத்திலுமாக உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட நீர் எங்களுக்கு கொடுத்த மேலான பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வாராதனை ஆசிர்வதிங்க. நீங்கள் எழுந்தருளுங்க. மகிமையின் தேவனாய், பிரசன்ன கர்த்தராய், அசைவாடுகிற ஆவியானவராய் வெளிப்படுவீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய், எதிராய், தடையாய் இருக்கிற சகல தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுங்க. வந்திருக்கிறவர்கள், வரப்போகிறவர்கள், இணைந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய அளவிட முடியாத மகிமை, பிரசன்னம், ஆசீர்வாதம் எங்களை தாங்கி நடத்த வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் திரையில் தெரிகிற பாடல்களை பார்த்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த பாடல் வேளையை நமக்கு நடத்தி கொடுக்கும்படியாக தம்பி மோசஸ் இருக்கிறார். இந்த ஆராதனைக்கு நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. முதல் பாடலாக, நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியலை இயேசுவே நடக்க முடியலை என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜனவரி மாதத்தை கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தி வந்து இந்த பிப்ரவரி மாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஆவியில நிறைந்து உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி பாடல் வரிகளை உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுய பெல்லத்தால ஓடி பார்த்தேன், ஓட முடியலப்பா. என் மன பெல்லத்தால நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோல் வெள்ளத்தால் சுமந்து பார்த்த, சுமக்க முடியல. என் கால் வெள்ளத்தால கடந்து பார்த்த, கடக்க முடியல. சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லாமா? சுய பலத்தால் நடு பார்த்த, ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் வேலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் வேலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் வேலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் வேலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல.
நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் ஆள் பலத்தால ஆளை பார்த்து முடியலப்பா, என் பண பலத்தால நான் படைக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் சொல் பலத்தால சாதிக்க பார்த்த ஒன்றும் முடியல, என் வாய் பலத்தாலையும் வாழ பார்த்த முடியலப்பான்னு சொல்லலாம். ஆழ பார்த்தேன், ஆழ எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடு நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடு நாதா. என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் நாதா. என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல, என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பாடலாக நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். திருகரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். தாங்கி என்னை
திருசித்தம் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ நடந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே, காரில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தக்கூடியவரே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. கை உயர்த்தி சொல்லாமா அப்பாவை பார்த்து. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. ரெண்டு கையை உயர்த்தி நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. ஆழ்கடலின் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு இருக்கையிலே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். நீங்க எங்க கூட இருக்கும் போது எனக்கு எந்த விதமான ஆபத்து நேரிடாதப்பா, என் கூட வாங்க, என்னை நடத்துன்னு சொல்லி பாலமா. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூக. ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூக. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறேன் இன்ப காணான் தேசமதை. பாட சொல்லவாப்பா, உங்க ரத்தம் தான் என்னை காப்பாற்றினது, உங்க ரத்தம் தான் என் பாவத்தை கழுவினது. உணர்ந்து பாடுவோமா? அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கின்றனே இன்ப காணான்
தேசமாதை கண்களினா காண்கின்றேனே இன்ப காணா தேசமாதை அன்பர் ஆத்ம நண்பர் ஆத்ம நண்பர் இயேசு கொண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் காரிருள் நடக்கையிலே நடத்திடுமே புயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ நடத்திடுமே. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி அப்பாவை பார்த்து நல்ல விடுதலையோடு, உங்க கையில நான் களிமண்ணா இருக்கிறேன், என்னை அனுதினமும் வணைந்து நடத்தும் என்று சொல்லி நல்ல கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீதியான சமயத்தை நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரர் ஐயா பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தை வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். சாம் நம்பர் 35 இந்த சங்கீதத்தை வாசிக்கும்படியாக சகோதரி சௌந்தரம் முன்பதாக வந்து இதை வாசிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தை நாம் வசனம் பிரதி வசனமாக வாசிக்க போகிறோம். வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அவர்கள் காற்று முகத்திலே பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழிகளில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபத்திரவத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும்.
வீணாய் எனக்கு சத்துருக்களானார்கள். என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே தாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கு அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆமீன். ஸ்தோத்திரம். ஜெபம். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த ஓய்வு நாளை அப்பா மனமகிழ்ச்சி நாளில் நாங்கள் ஒன்று கூடி உமது ஆலயத்தில் உமது பாடல்களை பாடி அப்பா ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து அப்பா இந்த இரண்டாவது மாதத்தில் முதலாவது வாரத்தை காண செய்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த பாக்கியம் இல்லை. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உலகம் முழுவதும் ஆண்டவரே ஆலயங்கள் திறந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை ஆராதிக்கும்படியாய் அரசாங்கம் கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த தேசம் எல்லை எங்கிலும் உமது பரிசுத்தம் விளங்கும்படியாய் என் தேவன் மகிமையாய் இன்றைக்கு எழுந்திருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. அப்பா, ஆலயத்தில் இன்றைக்கு ஜெபத்தில் அப்பா முதல் ஜெபத்தில் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. பாடல் வேலையில் நீர் மகிமைப்பட்டீரப்பா. அப்பா, எங்களுடைய சொல் பலத்தால் எங்களுடைய வாய் பலத்தால் எங்கள் பண பலத்தால் எதையுமே சாதிக்க முடியாது என்பதை அப்பா அந்த பாடல் வரிகளை எங்களை உணர்த்தினது ஆண்டவரே. இது ஒவ்வொருவருக்குள்ளே கிரிய செய்யணும் ஆண்டவரே. எதையும் எங்களுடைய சுய பலத்தால் நாங்கள் எதையும் செய்ய முடியாதப்பா. எங்களுடைய பெருமையோ எங்களுடைய பணங்களோ எங்களுடைய பதவியோ எதுவுமே இல்லைப்பா. எல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபை இருக்கும்போது அதை நாங்கள் அனுபவித்து கொள்ள, அதை கிரகித்து கொள்ளப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எஸ்அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, நீர் இந்த சங்கீத பகுதி ஆசீர்வதிரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. இன்றைக்கு கிடைக்கிற மன்னாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர்ஷிப் பகுதி முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீர் மகிமைப்படுங்க அப்பா. வந்திருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தையினால உமது வசனத்தினால தொடப்பட நீர் உதவி செய்யுங்க. உணர்வுள்ளவன் உண்டோ என்று அப்பா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுகளை கொடுங்க ஏசப்பா, கொடுங்க தகப்பனே. ஆவியானவர் அப்பா எல்லா பகுதியும் நீர் ஆசீர்வதிரப்பா. இந்த ஆராதனை முழுவதிலும் தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஆராதனை வேளையில் துதி ஆராதனை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல நேரம். துதிக்க துதிக்க தான் எரிகோ கோட்டை உடைந்து விழும். துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் இறங்கி வரும். துதிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வுகளை கொடுப்பார். துதிக்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவார். ஆகவே இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு உன்னதமான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். எந்த அளவுக்கு நாம் அவரை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவரை உயர்த்தணும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, ஒரு விருந்தில் போய் பந்தியில் உட்காந்துட்ருக்குறோம். இலை போட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க. யாரும் நம்மளை சாப்பிடுன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இலையும் சாப்பாடும் போட்டாங்கனாலே என்ன செய்யணும்? சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அதை போல் துதி வேலைனாலே துதிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஆராதனை நேரத்தை நம்முடைய ஊழியக்காரமா முன்பதாக வந்து நடத்தி கொடுப்பார்கள். ரோடு கூட சேர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஆண்டவர் ஆராதிப்பதற்கு சந்தோஷமா தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் ஆராதிக்கிறது நமக்கு சந்தோஷம். ஆமேன். ஏனென்றால் தேவ பிள்ளையே பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்பா நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்து நல்ல கிருபைகளை கொடுத்து இம்மட்டும் அவருடைய சமூகத்தை தேடி வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருது தெரியுங்களா? ஆண்டவரை தேடி வரோம் பாருங்க, அந்த இடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா நீங்க என்னை ஆதரிக்கிற தேவன் ராஜா. ஆமேன். நீர் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவன் அப்பா. ஆமேன். நீர் எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கீங்கப்பா. உம்முடைய அன்புக்கு நான் கோடி நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆமேன். தெய்வ பிள்ளையே, பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஓ ஷபா லந்த ரிகாபா. ஆமேன். அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரிகாபா லந்த ரியாந்த ரிகாபா பாபா. ஓ ஷெக்கே ரேபே லௌரந்த ராபா பாபா பாபா பா. மகிமை 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 மகிமை. தேவனுடைய ஷெக்கினா மகிமை, தேவனுடைய ஷெக்கினா மகிமை இந்த சபையை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. ரிகாபா லந்தரியாகாபா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக அந்த கேடு அடைந்த ஆமேன் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததுன்னு வேதம் சொல்லுது. தேவ பிள்ளையே, நமக்காக ஒருத்தர் அழகெல்லாம் இழந்தார்னா அது இயேசு மட்டும்தாங்க. ஆமேன். பரிபூர்ண அழகுள்ளவர் நமக்காக எல்லா அழகையும் இழந்துட்டார். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அந்த தேவாதி தேவனாகி இயேசுவுக்கு கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன் அந்நிய பாஷைகளை பேசி ஆமேன் அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஷாக்கா ரீபா லௌரந்த ரிகா பாபா பா. ஓ ரீமா கதே ரேபே லௌரக்கா பாபா பா. ரீ மதோஷி கரந்தரா பாலாபா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஆண்டவர் அவரை தேடி வரும்போது ஆமென் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். கடந்த நாட்களில் எது ஏசப்பாக்கு பிரியமில்லாமல் நம்ம செஞ்சோமோ, பிரியமில்லாத காரியங்கள் நம்ம சிந்தையில் வந்துச்சோ, நம்முடைய குடும்பத்தில் வேண்டாத வார்த்தைகளை எதை பேசணுமோ, தவறாக யாரையாவது நம்ம யோசிச்சிருந்தா ஏசப்பா கிட்ட 1 செகண்ட் மன்னிப்பு கேட்கலாம்ப்பா. இந்த ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி உடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை ஒரு விசையா கழுவுங்கப்பா. கடந்த நாட்களில் நான் எதையாவது தவறுகள் செஞ்சிருந்தா முழுகினவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும்னு வசனம் சொல்லுது. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. என்னை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சபையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அந்த சபையில் சொன்னேன், தெய்வ பிள்ளையே, வேற எங்கும் நமக்கு கண்டிப்பு இல்லை, ஆலயத்தை தவிர. ஆலயத்திலையும் கண்டிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கன்னு சொன்னேன். தேவ பிள்ளையே, அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்தி என்னை நடத்துவதற்கு என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை கண்டிச்சு என்னை நடத்துறதுக்கு என்னை ஃபுல்லா நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு. ஓ ஷபா பாபா ரபா பாபா பாபா பா ரிகா பாபா பா ரகா பாபா 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 ரபா பா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் என்ன நீங்க கண்டித்து நடத்துறக்கு என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்.
அல்லேலூயா. முந்தைய காலங்களெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, இப்போ அப்படி இல்லை, ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர்கிட்ட போய் பெற்றோர்கள் சொல்லி விட்டுட்டு வருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாம் பிடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ காலங்கள் பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு. ஆமே, இன்றைக்கு டீச்சர்ஸ் பயந்து பயந்து ஸ்கூலில் பாடங்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்போ கண்டிப்பு என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. உணர்த்தி நம்மை அழகு பார்த்து ஆசிர்வதிக்கிறவர். ஆமென். அப்போ ஆண்டவர் என்னை கண்டித்து உணர்த்தும் போது நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே அபிஷேகம் பெற்ற ஒலிவ மரமாய், ஹல்லேலூயா, பச்சையான ஒலிவ மரமாய், கனித்தருகிற ஒலிவ மரமாய், நேர்த்தியான ஒரு ஒலிவ மரமாய் கர்த்தர் நம்மை வைப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமே ஷபலந்த ரீபலக ரீமக்கரபா ஹல்லேலூயா. ஓ ஷெக்கெரேபே லௌரந்த லபா பாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, ஏசப்பா நம்மை ஆலயத்திற்கு கொண்டு வந்ததற்காக, இம்மட்டும் தகப்பன் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனியும் இந்த மாதத்துல நம்மை அருமையாய் நடத்த போகிறார். விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுல ஒரு வர்ற வார்த்தை, உங்க சமூகத்தில் நான் வாழ்றவன்பா. யார் யார் தேவ சமூகத்தில் நல்லா வாழ பழகுறீங்களோ அவங்கள உலகத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசித்து ஹல்லேலூயா. ஓ ஷக்கராபா, உங்க சமூகத்துல நான் வாழணும். ஹல்லேலூயா. வாழுவது என்பது என்ன? அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவர், வசனம் நான் பசியாற்றும் உணவு, பிரசனம் நான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், வசனம் நான் பசியாற்றும் உணவு, பிரசனம் நான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் நீக்குமாரி, நீரே என் ஜீவனில் நிழலானி, நீரே என் வெளிச்சமும் நீக்குமாரி, நீரே என் ஜீவனில் நிழலானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். காப்பாற்றுகிற காவலர் நீங்க தான். அயராது எனக்கு நீர் பாய்ச்சுவீங்கப்பா. ஏசப்பா நம்மளை நடத்துறதுல சோர்ந்து போயிருக்காரா? யோசிச்சு பாருங்க. ஆமே, நீங்க அயரவே மாட்டீங்கப்பா. நீங்க சோர்ந்தே போனதில்லை என்ன நடத்துறதுல. நானும் சோர்ந்து போகாம உன்னை ஆராதிப்பேன். ஆமே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பீங்க. ஆமே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, இந்த சேத
காப்பவரே நானும் அபிஷேக ஒலிவமர உம் ஆலயத்தில் நடப்பட்டவர் உம் சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புபவர் பலன் தரும் புகலிடம் நீங்க தாயா உம்மில் வேரூன்ற கிருபை செய்யுங்கப்பா தேவ பிள்ளையே நம்ம வேர் எங்க தெரியுமா பிடிக்கணும் கர்த்தருக்குள்ள ஆழமா இந்த வருடத்துல வேர் விடுவேன் இந்த மாசத்துல இன்னும் ஆழமா வேர் விடுவேன் ஆமென் ஹalleluya அழகா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ஆமென் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன் நானும் அபிஷேக ஒலிவமர உம் ஆலயத்தில் நடப்பட்டவர் உம் சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புபவர் நானும் அபிஷேக ஒலிவமர உம் ஆலயத்தில் நடப்பட்டவர் ஒளிவிலும் திக்கரோ சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புபவர் ஆராதனை உமக்கே ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆயுளெல்லாம் ஆராதனை என் ஜீவனே ஆராதனை என் தெய்வமே ஆராதனை என் ஜீவனே ஆராதனை என் தெய்வமே ஆராதனை உண்ண உணவு தந்தீங்க உடுக்க உடை தந்தீங்க வாழ பணம் தந்தீங்க கிருபையாய் நடத்தி வந்தீங்க தடுமாறும் போது தகப்பனை போல சுமந்து வந்தீங்க என்ன தூக்கி சுமந்தீங்க என்ன அரவணைச்சீங்க என்ன ஆதரிச்சீங்க தடுமாறும் போது தாங்கி என்னை நடத்தி சுமந்து வந்தீங்க என்ன தூக்கி சுமந்தீங்க என்ன ஆதரிச்சீங்க என்ன அரவணைச்சீங்க அப்பா என்ன சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் நடத்தி வந்தீங்க என் அப்பா என் அப்பா என் அப்பா என்ன சொல்லுவேன் என் அப்பா அப்பா அப்பா
நன்றி. ஓ கொஞ்சி கொஞ்சி பேசு நீங்க நன்றி. என் முழங்காலில் வைத்து என்னை தாலாட்டினி நன்றி. என் அப்பா என் அப்பா என் அப்பா வார்த்தை இல்லையே. என் அப்பா 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 வார்த்தை இல்லையே. என்னை விட்டு கொடுக்கலையே, என்னை கைவிடலையே, என்னை வெட்கப்படுத்தலையே. நன்றி சொல்கிறேன். என்னை விட்டு கொடுக்கலையே, என்னை கைவிடலையே, என்னை வெட்கப்படுத்தலையே. நன்றி சொல்கிறேன். தகப்பனை போல தேடி வந்தவரே, தாயை போல பாசம் காட்டினீரே. தகப்பனை போல தேடி வந்தவரே, நான் தூரத்தில் இருந்த போது ஓடி வந்து உம்மை ஆராதிக்காமல் தூரம் போன போது, உம்மை நேசிக்காமல் தூரம் போன போது, உமக்காய் ஊழியம் செய்யாமல் தூரம் போன போது, மகளே மகனே அழைத்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நாதா உம் அன்பை நினைக்கையில் தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா உங்களை ஆராதிக்காம தூரம் போனேனே, உங்களை சேவிக்காம தூரம் போனேனே. ஆமே, நான் தூரத்துல நிற்கும் போது நீங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து எனக்கு முத்தம் கொடுத்து என்னை மீண்டும் ஆசீர்வதித்து என் கைக்கு பரிசுத்த மோதிரத்தை போட்டு எனக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி என்னை அழகு பார்த்தவர் நீர் அல்லவா, நீர் அல்லவா. மீண்டும் அப்பா வீட்டுக்குள்ள வச்சு என்னை அழகு பார்த்து ஒவ்வொரு வாரமும் விருந்தை போல உணவை கொடுத்து நான் புஷ்டியா வாழணும் நினைக்கிறது நீங்க அல்லவா. ஒவ்வொரு வாரமும் கொழுமையான உணவுகளை எனக்கு ஊட்டுறீங்களப்பா, பார்த்து பார்த்து ஊட்டுறீங்களப்பா. பரிசுத்தத்துக்கு வாழ்ற மாதிரி உணவு. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. என் சுகத்துக்கு தேவையான உணவு இப்படி என்ன ரகம் பிரித்து எனக்கு உணவு ஊட்டி உம்முடைய வார்த்தையினால என்னை போஷித்து என்னை அழகு பார்த்து இந்த வீட்டுக்குள்ள என்ன மகிமையா வச்சிருக்கீங்களே, உங்க கிருபை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். திரும்பி பார்க்கிறேன் நான் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் நான் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்.
மலையை போல, சீனாய் மலையில் இருந்த அக்கினியை போல பற்றி எரிகிற அக்கினியே. ஓ ஆராதனை, அக்கினி ஜுவாலையானவரே, ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனையில தேவ பிள்ளையே, எதுக்கு சோர்வு வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு சோர்வு வரவே கூடாது. எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா அவர் ஆராதிக்கிறோமோ அதனுடைய வாசனையை முகருகிற கர்த்தர். இந்த ஆராதனை சும்மா இல்ல தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துல இது அவருக்கு சுகந்த வாசனை. ஆமென். வேதத்துல படிச்சு பாருங்க, நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவர் ஆராதிச்சதுக்கு அப்புறம் நோவாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம். இந்த மாதிரி ஆண்டவர் ஆலயத்துல வந்து பலிபீடம் கட்டி தொழுது கொண்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும் போதே ஒரு பெருக்கம். எழுதி வச்சுக்கோங்க, சுகத்துல பெருக்கம், கிருபையில பெருக்கம், அபிஷேகத்துல பெருக்கம், கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியத்துல பெருக்கம், பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம் நிச்சயமாய் தேவன் செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை இன்னும் கொடுத்து அப்பா நடத்துவார்னு சொல்லி உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் ஒருவரே கர்த்தர், 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 கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவதாக. இப்பொழுதுமாய் ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன், கவனமாய் கவனியுங்கள். நம்முடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய கூட்ட ஒழுங்குகளை பற்றிய அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் காலை 5 முதல் 6 வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் இண்டிவிஜுவல் ப்ரேயர், தனிப்பட்ட விதங்களிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து ஜெபித்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் பகல் 10:30 மணிலிருந்து 12:50 வரைக்கும் ஜெப மையம் நடைபெற்று வருகிறது. இந்த ஜெப மையத்தில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை தோறும் பெண்களுக்கென்று விசேஷித்த கூடுகை நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த பெண்கள் கூட்டத்தில் சகோதரிமார் திரளாய் வந்து கலந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் சமூகத்தை தேடி வாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாறுதல்களை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்வார். அதே போல் புதன்கிழமை தோறும் இரவு நேரத்தில் 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஆண்களுக்கான ஐக்கிய கூடுகை நடைபெறுகிறது. அதற்கு சகோதரர்மார் தயவுசெய்து அதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறுகிறது, உபவாச கூட்டம். அந்த உபவாச கூட்டத்தில் சபையின் மக்கள் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆலயத்திலே சந்தாவாகவும் விசுவாசி நலத்திட்டமாகவும் 50 ரூபாய் கலெக்ட் பண்ணப்படுகிறது. குடும்பத்துக்கு 50 ரூபாய். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த 50 ரூபாய் கட்டி உங்களுடைய சந்தாக்களை புதுப்பித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் இறுதியில் ஒரு ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் அந்த ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதேனும் ஜெப தேவைகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் 12 பேருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களால் இயன்றவர்கள் அதற்கு தாராளமாக உதவி செய்ய முன் வரலாம். இந்த சிறியரில் ஒருவருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கே செய்கிறோம். ஆகவே அந்த உணவு காரியங்களில் முன்னுக்கு நின்று உதவும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல,
பல வகையான ஊழியங்கள் நம்முடைய சபையின் சார்பாக நடைபெற்று வருகிறது. அந்த ஊழியங்கள் எல்லாம் தடையின்றி நடைபெறும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறிவிப்புகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்கள் யாராவது பிறந்த நாள் திருமண நினைவு கூர்ந்தால் கர்த்தர்களை ஆசிர்வதிக்கும்படியாக அநேக பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணும்படி அவர்களுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய சபையிலே சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிற மக்களை எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தி பலப்படுத்தும்படியாக, அதிலே குறிப்பாய் கனிமொழிக்காக, நல்ல தெய்வீக சுகத்துக்காக, என்னுடைய பெரியப்பாவுக்காக, என்னுடைய தகப்பனாருக்காக, மலர்கனுடைய அம்மாவுக்காக, இன்னும் யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஆண்டவர் பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி இவருடைய நல்ல சுகத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவுலின் சகோதரி கூட கால்களில் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதமர், ஜனாதிபதி, எல்லா மாநில முதல்வர்கள், எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், எல்லா துறையில் இருக்கிற மத்திய மாநில அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாட்டிலே காணப்படுகிற விலைவாசி உயர்வுகள் எல்லாம் குறைந்து போகும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். நல்ல மழைகளை ஆண்டவர் கட்டளையிடும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெருகி வருகிற கொள்ளை நோய்கள் ஒளிந்து போகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பள்ளிகள் கல்லூரிகளுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை கொடுக்கும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைகள் எல்லாம் வேகமாய் வளர்ந்து பெருகும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆலயத்துக்கு சொந்த இடத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்கிற யாவருக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் வராமல் இருக்கிற மக்கள் அடுத்த வாரத்தில் அழைத்து வரும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க வார்த்தை கேட்பதற்கு? ஹல்லேலூயா. உமது அடியேனை விலக்கி காரும், உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்து. சில பேர் என்ன செய்யறான்? தப்பு பண்ண துணிஞ்சிடறான். தப்பு பண்ண என்ன செய்யறான்? துணிஞ்சிடறான். இந்த துணிவு வந்தாதான் என்ன செய்யறான்? தப்பு பண்றான். ஆமென். அடுத்த வீட்டுக்குள்ள பூந்து திருடுறதுக்கு திருடனுக்கு என்ன வந்துடுது? துணிவு, தைரியம். அந்த தைரியத்தில் தான் என்ன செய்யறான்? ஐயோ, நான் கண்டுபிடிக்கப்பட்டா என்னை பிடிச்சி உதச்சிருவாங்களே, என்னை ஜெயிலில் போட்டுருவாங்களே, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருமே அப்படின்ற பயம் இல்லை, அதனால துணிஞ்சிடறான். ஆமென். துணிஞ்சதுனால தான் என்ன செய்யறாங்க? தப்பு பண்றாங்க. அப்போ சங்கீதக்காரன் சொல், துணிகரமான பாவத்துக்கு என்னை. எல்லா தப்பு பண்ண மனுஷன் என்ன செய்யறான்? துணிஞ்சிடறான். இப்ப சங்கீதக்காரங்க, அப்பா அந்த துணிவு எனக்கு வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ துணிவு வேணும், சத்தியத்தை அறிவிக்க துணிவு வேணும், உண்மையாய் வாழ துணிவு வேணும். துணிஞ்சு நின்னாங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நாங்கள் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம், அதனாலே எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி துணிஞ்சு நின்னாங்க. அந்த மாதிரி சத்தியத்துக்காக நின்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம். தவறு பண்ண துணிஞ்சு நின்னா அதனால பெரிய இழப்பு தான் நேரிடும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன? ஆண்டவரை துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அடுத்தது அந்த அடுத்த வசனத்தில், அதனால் நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி நான் காக்கப்படுவேன். அடுத்தது சொல்றாரு, என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. பிரீதியாயிருப்பதாக. பிரீதியாயின்னு என்ன அர்த்தம்? பிரியமாயிருப்பதாக. உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. நாம் பாடுறோம், என்ன பாடுறோம்? உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். என்ன சொல்றோம்? உம்முடைய சமூகத்தில் வாழுகிறவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில் அவருடைய சமூகம் இருக்கிறது. எங்க இருக்கிறது?
அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கே சமூகம் இருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய சமூகம் இருக்கு. அப்போ உம்முடைய சமூகத்தில் நான் எப்படி இருக்கணும்? என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா நல்லா கவனிங்க. புரியுதா நான் பேசுறது? விளங்குதா? இல்லை என்னமே டயர்டாக இருக்கிறீங்களா? ஆமென். இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் சமூகத்தில் மனைவி, மனைவி சமூகத்தில் கணவன். இப்போ கணவன் பேசுகிற வார்த்தை மனைவிக்கு பிரியமா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நீங்க கணவன்மார் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் மனைவி பிரியம் படுறாங்களா? யோசிச்சு பாருங்க. ரைட், இப்படி கேட்போம். மனைவி பேசுகிற வார்த்தைகள் கணவனுக்கு பிரயோஜனமா பிரியமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க என்ன சொல்றோம்னா, ஒரு மனிதனுடைய சமூகத்திலே நாம் பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கே பிடிக்கவில்லை என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் வாழுகிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமானதை பேசினா பிடிக்குமா அவருக்கு? அவர் அதான் சொல்றாரு, என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமது சமூகத்திலே பிரீதியாய் பிரியமாய் இருப்பதாக. குறிப்பா ஆண்களை விட பெண்கள் நிறைய பேசுறாங்க. சில ஆண்கள் பெண்களை விட அதிகமாக பேசுறவங்க இருக்கிறாங்க. வளவளன்னு வாய் திறந்தா மூட மாட்டாங்க. ஆக இந்த வார்த்தைகளில் என்ன செய்யும்? பாவம் இல்லாமல், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. ஆகவே இந்த வார்த்தைகளை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் அவன் என்ன செய்ய வேண்டுமா? நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆங்கில பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, man will have to give an account of each and every careless word what he has spoken. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை செய்தி சொல்லப்படுதுன்னா, அவன் பேசுகிற கேர்லெஸ் வேர்டு, கவனக்குறைவான வார்த்தைகளுக்கு என்ன செய்யணுமா? நம்ம இதை மறந்து போகிறோம்ல இல்லையா? எத்தனை அனாவசியமான வார்த்தைகள், எத்தனை அனாவசியமான காரியங்களை நம்ம பேசும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்க. அவர் வாழ்க்கையில் அனாவசிய பேச்சு இருந்துச்சா? அனாவசிய பேச்சு இருந்துச்சுங்களா? இப்போ யாரை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி வாழ்ந்தார், அதை தான் என்ன செய்யணும்? நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். இப்போ பாவத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? கல்லால் அடித்து கொல்லும்படியாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க? துரத்திட்டு வராங்க. இந்த அம்மா நேராக ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்துடுறாங்க. எல்லாரும் அந்த அம்மா மேலே கல் எடுத்து கொல்லும்படியாக காத்துட்ருக்கிறாங்க. இயேசு குனிஞ்சிட்டே இருக்கிறாரு. அவர் குனிஞ்சிட்ருக்கிறாருன்றதை விட நான் நினைக்கிறேன், அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே, இந்த கல்லால் அடிக்க வந்து நிற்கிற ஜனங்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்லுவேன் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிருப்பார். ஏன்னா அவர் தான் பிதாவோட உறவாடிட்டே இருந்தார். அப்போ பிதா அவருக்கு சொல்லி கொடுத்தாரு, இவன் எல்லாத்தையும் பேசாமல் அமைதியாக போக வைக்கணும்னா அவன்கிட்ட இப்படி சொல்லுன்னு ஆண்டவர் பிதா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருங்க? உங்களில் பாவமில்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மீது கல்லெறியட்டும். இல்லையா? அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவன் பார்த்தான். என்னதுங்க? எல்லார்ட்டையும் பாவம் இருக்கு. யோசிச்சு பார்த்தான். அவன் பார்த்தான், இந்த பொம்பளை செஞ்சதை விட நிறைய செஞ்சிருக்கிறான். ஆகையில் என்ன பண்ணான்? வந்தவன்லாம் ஓடிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? எதை செய்தாலும் பிதாவுடைய சித்தப்படி, பிதாவுடைய ஆலோசனையின்படி அவர் செய்தார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை பேச எனக்கு கற்றுத்தாங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்றார், சில நேரங்களில் நலமானதையும் பேசாமல் எப்படி இருந்தாராம்? மௌனமாக இருந்தார். சங்கீதம் 31:1-2 படிங்க. சங்கீதம் 39. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று.
2வது வசனம், நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ஆமா, ஊமையனாகி நலமானதையும் பேசாமல் அமர்ந்தேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா போதும் 1000 வார்த்தை பேசுறாங்க. இப்போ தேவ பிள்ளை வாயினால் என்ன செய்யுமா? பிராணன் போயிடும். ஆகவே வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்க. வாயை காத்துக்கொள். ஃபாதர் பெர்க்மன் ஐயா பாரு, காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா உன் போச்சையா அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். அம்போதான் உன் அபிஷேகம். அப்போ அதே மாதிரி என்ன செய்யணுங்க? காத்துக்கொள், உன் வாயை காத்துக்கொள், உன் நாவை காத்துக்கொள். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தவானாய் ஜீவனோடு கூட நீ காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, உதாரணம் இப்படி கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன் நான். ஆண்டவர் நோவாவின் காலத்தில் வெள்ளத்தை அனுப்பினார். 40 நாள் மழை பெய்தது. அப்போ என்னாச்சு? நோவா, அவர் குடும்பத்தார், விலங்குகள் எல்லாம் எங்கே இருந்தாங்க? பேழைக்குள்ளே இருந்தாங்க. பேழைக்குள் இருந்தவங்களே என்ன செஞ்சாங்க? காக்கப்பட்டார்கள். அப்போ மழை நின்றது, வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் வடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் எதை அனுப்பினார்? காகத்தை அனுப்பினார். அந்த காகம் என்ன செஞ்சது? போக்கும் வரத்துமாய் இருந்தது. போகுது வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நோவா என்ன செஞ்சாருங்க? புறாவை அனுப்பினார். இந்த புறா பறந்து போய் உள்ளங்காலை தரையிலே வைத்து இளைப்பாற இடமில்லாதபடினாலே திரும்ப என்ன செஞ்சுதான்? இந்த பேழைக்குள்ளே வந்தவொன்னு பேழையின் கதவுக்கு வந்து நோவா என்ன செஞ்சார்? அந்த புறாவை பிடிச்சி உள்ளே வச்சுட்டார். 7 நாள் கழித்து திரும்பவும் ஜன்னலை திறந்து என்ன செய்கிறார்? புறாவை விடுறாரு. அந்த புறா பறந்து போய் என்ன செய்யுதுங்க? திரும்பி வரும்பொழுது ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருகிறது. காக்கா போச்சு வந்துச்சு, அது எதுவுமே செய்யல. ஏன்னா காக்காவுடைய வாய் வேற, புறாவுடைய வாய் வேற. காக்காவுடைய வாய் என்ன செய்யும் சொல்லுங்க? மரித்த பிரேதங்களை, மரித்த எலி, பெருச்சாலி எல்லாம் ரோட்டில் செத்து கிடக்கல என்ன செய்யும்? கொத்தி தின்றுக்கும். அதே போல் உணவு பதார்த்தங்கள் எதாக இருந்தாலும் என்ன செய்யும்? அதையும் வந்து கொத்தி எல்லா பக்கமும் வாய் வைக்கும். ஆனால் புறா என்ன செய்யுது? போய் பார்க்குது, எதுவுமே தனக்கு தோதுப்படலன்னு என்ன செஞ்சது? நேராக பேழைக்கு வந்துருச்சு. திரும்ப அனுப்புகிறார், திரும்ப போச்சு, அது ஒளி வேலையை கொத்திட்டு வருது. இப்போ வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்போது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? காக்காவை போல எல்லாத்தையும் பேசிக்குவாங்க. நல்லதையும் பேசிக்குவாங்க, கெட்டதையும் பேசிக்குவாங்க. அந்த காக்காவை திரும்ப என்ன செய்யலை? அவர் பேழைக்குள்ளே எடுக்கல. ஆனால் புறாவை எடுத்தார். காரணம் என்ன? அந்த புறா என்ன பர்பஸ்க்காக அனுப்புனாரோ அந்த பர்பஸ் என்ன செஞ்சதுங்க? நிறைவேற்றினது. அல்லேலூயா. சற்று விளங்கி கொள்ளும்படியாக நான் இப்படி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஆகவே தேவ பிள்ளையே, நம்முடைய வாயை காத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். வாயை காக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து விடும். உதாரணமாக சொல்ல போகிறேன். குடும்பத்தில் கணவன் மனைவி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சு கொஞ்சம் முத்துதுன்னு வைங்களேன். ரொம்ப முத்திருச்சு என்ன ஆகும்? ரொம்ப முத்திருச்சு என்ன ஆகும்? அங்கே சண்டை வந்துடும். வாய் சண்டை கை சண்டை ஆயிரும். கை சண்டை என்ன ஆகும்? ஆயுத சண்டை ஆயிரும். கடைசியில் ரொம்ப விபரீதம் வந்துடும். ஆகவே என்ன செய்யணும்? வாய் அடக்கி இருந்தா, வாய் பேசாமல் இருந்தால் என்ன ஆகும்? சண்டை குறைஞ்சிரும், சண்டை சால்வாயிரும், அமைதியாயிரும். கூட கூட பேசுன என்ன ஆகும் சொல்லுங்க? சில பேர்லாம் அப்படி தான். ஏதாவது பேசுனா பல விதங்கள் இருக்கிறாங்க. ஏதாவது பேசுனா உடனே எதிர்த்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க.
சில பேர்லாம் எப்படின்னா ஏதாவது பேசினா அப்படியே எங்கேயோ முனகிட்டு இருப்பாங்க, வேறு வேலையில் எங்களுக்கு வேறு அப்படின்னு என்ன செய்வாங்க, முனகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்கிறாங்க, வாய் பேசி வம்பு விலைக்கு வாங்குறாங்க, சண்டை வழக்குகள். அதனால் என்ன ஆகுதுங்க, நிம்மதி போகுது, சமாதானம் போகுது. அப்போது ஆண்டவர் இங்கே ஆலோசனையாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க, வாயை காக்க வேண்டும், நாவை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யோபுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோபு சூப்பரான ஒரு கேரக்டர். யோபுனுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன், கவனிங்க. யோபு 31ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் படிங்க. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால். யோபு சொல்றாரு பாருங்க, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என்னுடைய பரிசுத்தத்தை விட்டு நான் விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும். இப்போ கண்ணு பார்க்குது, இருதயம் பின்னாடி போகுது. என் கண்ணின் காட்சியில், என்னுடைய கண்களின் இச்சைகளில் நான் என்ன செய்யல, போகவில்லை. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது சொல்றாரு, ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளிலே ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்படின்னு சொல்ற யோபு 29வது வசனம் 30வது வசனம் சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரம் 29:30 என் பகைஞனுடைய ஆபத்திலே, என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் சொல்றாரு பாருங்க, என் பகைஞன், என்னுடைய சத்துரு, எனக்கு விரோதமா எழும்புகிறவன் ஒரு உபத்திரவத்தில் கஷ்டப்படும் பொழுது நான் சந்தோஷப்படல. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி என் வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்துரு என்ன செய்கிறோம், சபிச்சரும் இல்லையா? ஆனால் யோபு சொல்றாரு, என் சத்துருவனுடைய ஜீவனுக்கு விரோதமா பேசுவதற்கு என் வாயினால் என்ன செய்யல, இடம் கொடுக்கவில்லை. யோபு ஒரு பரிசுத்தவான். அதனால தான் சொல்றாரு, யோபு உத்தமனும், யோபு நீதிமானும், யோபு தேவனுக்கு பயந்து துன்மார்க்கத்துக்கு பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவன் குடும்ப சொல்லி வேலி அடைச்சு வச்சிருந்தாரு. அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருந்தாரு. அவன் சம்பத்து குறையாது இருந்தது. அவன் வசதியில் பெருகிட்டே இருந்தான். அல்லேலூயா. ஒரு சத்துருவுக்கே அவன் துரோகம் நினைக்கூடாதுன்னு அவன் நினைக்கும் போது, அவன் வாயில் தீமை பேசக்கூட நினைக்கும் போது, அவனை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு விரோதமாக அவன் பேசியிருப்பானா? அதனால தான் ஆண்டவர் யோபை நம்பி பிசாசுக்கு அனுமதி கொடுத்தாரு. என்ன வேணா பண்ணு, அவன் என்னை தூஷிக்க மாட்டான்ட்டார். நாம் இருந்து என்ன செய்கிறோம், கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு வாழ்க்கையில், ஆண்டவர் இருக்கு, அப்பா கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, எனக்கு ஏன் இப்படி கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் அந்த பிரச்சனை, உங்களை தானே ஆராதிக்கிறேன். ஆக யோபு என்ன செய்யல, ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலைங்க, அவன் எதுவுமே பேசல. ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபை போல நீங்க நிதானமா பேசலையன்றார். யோபுனுடைய சிநேகிதர்கள் என்ன செஞ்சாங்க, வாய்க்கு வந்தபடி பேசி தள்ளிட்டானுங்க. ஆனால் யோபு பற்றி சொல்ற, கஷ்டத்தை அனுபவிக்கிறவன், பாடுகள் அவன் தான் வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறான். அவனை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, அவன் நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. சூப்பரான வார்த்தைங்க அதெல்லாம். யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா 42:7 படிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. உன் மேலையும் சிநேகிதர் மேல எனக்கு கோபம் வருதுப்பா. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. ஆமா, யோபு என்ன செஞ்சான், நிதானமா பேசினாங்க. அதை போல தேவ பிள்ளைகள் பேச வேண்டும். ஆமென். ஆகவே தான் சொல்லுகிறார், வாயை காக்கிறவன்
பிராணனை காக்கிறான். வாயை காக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தியம் நமக்கு தேவை என்று ஆண்டவர் அறிந்தபடியினாலே இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே வாயில் ஒரு அபிஷேகம் இருக்கணும், வாயில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஆகவே ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அப்பா, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பிரீதியாக இருக்கணும். It will be acceptable in thy sight, O God. May the meditation of my heart and the words of my mouth be acceptable in your sight, O God. உம்முடைய பார்வையில் என் வார்த்தைகளும் என் தியானமும் உமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. praise the Lord. தேவப்பிள்ளை, எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. ஆக வாயினால் கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது உதாரணம் யாருன்னு சொன்னால் சிம்சோன். யாருங்க? சிம்சோன். சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். நான் சொல்கிற 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். சிம்சோன் எப்படிப்பட்டவன்? நசரேய விரதமுடையவன். பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனால் சொல்லப்பட்டு பிறந்தவன். ஒரு பெரிய பலசாலி, அபிஷேகம் நிறைந்தவன். பிறந்ததிலிருந்தே நசரேய விரதமுடையவன். இப்போ என்ன செய்கிறான் அந்த சிம்சோன்? ஒரு பெலிஸ்திய தேசத்து பெண்ணை தேடி போகிறான். எங்கே போகிறான்? பெலிஸ்திய தேசத்து பெண்ணை தேடி போகிறான். எங்கே போகிறாங்க? எங்கே போகக்கூடாது அங்கே போகிறான். சிலர்லாம் அப்படி தான், எங்கே போகக்கூடாது அங்கே தான் போவாங்க. அப்போ என்ன ஆகும்? பிரச்சனை வரும். ரைட்டு, போகிறான், போய் பார்த்துட்டு வரான். அவன் கண்ணுக்கு எப்படி இருந்தாலாம்? நல்லா இருந்தாலாம். அது வேதம் அழகாக சொல்லுது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆகவே கண்ணுக்கு இனிமையாக இருந்தாலும் போய் பார்த்தா எல்லாம் பண்ணால் திரும்ப 2வது தடவை போகும்போது எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறான். இவனுக்கு செய்கிற பாவத்துக்கு பெற்றோரும் என்ன செய்கிறான்? உடந்தையாக்குறாங்க. ஆமேன். நிறைய பிள்ளைங்க அப்படி தான் பண்ணுறாங்க. தப்பு பண்ணிவிட்டு பெற்றோர் அதுக்கு உடந்தையாக்குறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு அது. அவங்கள என்ன செய்கிறாங்க? சரி பையன் சொல்லிட்டானேன்னு போகிறாங்க, வேறு வழி இல்லைன்னு போகிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த மாதிரி யாரும் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஆமேன். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? வசனத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. ரைட், நல்லா கவனிங்க. இப்போ போகிற வழியில் என்னது? ஒரு சிங்கம் வருது. சிங்கத்தை அடித்து கொண்டாடுறான். அப்பா அம்மாட்ட சொல்ல என்ன செய்கிறாங்க? அங்கே போயிடுறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப செகண்ட் டைம் என்ன செய்கிறான்? போகிறான். விருந்து செஞ்சு போடுறதுக்காக போகிறான். போகும்பொழுது அங்கே அடித்து போட்ட சிங்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகிறான். அங்கே போய் பார்த்தா செத்துப்போன எலும்பு கூட்டுக்குள்ளே என்ன இருக்கா? தேன் கூடு எங்கே போய் கட்டியிருக்குது பாருங்கள். அதான் மரத்தில் கரத்தில் கட்டியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் செத்த பிரேதத்துக்குள்ளே போய் கட்டியிருக்குது. ரைட், இவன் அங்கே போனவன் என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவருடைய கட்டளை என்ன? நசரேய விரதமுடையவன் செத்த விலங்குகளிடத்துல போகக்கூடாது. ஆனால் இவன் அங்கே போகிறான். போய் தேன் எடுத்து சாப்பிட்டது இல்லாமல் குடும்பத்துலேயும் உணவு கொடுத்துட்டான். அவங்களையும் சாப்பிட்டாங்க. அப்போ விருந்துக்கு போயாச்சு. அங்கே என்ன செய்யணுமா? 30 பேருக்கு 7 நாள் விருந்து கொடுக்கணும். விருந்தில் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. அவன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? சீக்கிரத்துலேருந்து பச்சனமும் பலவானத்திலிருந்து மதுரமும் வந்தது. அது என்னடா? நீங்கள் எல்லோரும் இங்கே சொல்லணும். சொல்லன்னா 30 துப்பட்டி 30 மாற்று வஸ்திரத்தை கொடுக்கணும். இல்லாட்டா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் சொல்லனா நீங்கள் எனக்கு தரணும்னா. அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 7 நாளும் அந்த 30 பேர் என்ன பண்ணாங்க? அவன் மனைவி ஆக்கக்கூடிய அந்த பெண்ணை தொந்தரவு பண்ணி அவளை நச்சரிக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு அர்த்தம் தெரியல, என்னன்னு தெரியல. அப்போ எப்படியாவது தெரிஞ்சாதான் இவன் தப்பிக்க முடியுன்றதுக்காக அவளை தொந்தரவு படுத்திட்டே இருக்கிறாங்க. பைபிளில் படித்து பாருங்க. அவள் 7 நாள் அழுதுகிட்டே இருக்கிறான்.
விருந்து நடக்குது, கல்யாணம் பண்ண போகிறான், சந்தோஷமாக இருக்க வேண்டிய என்ன செய்கிறான், அதில் அழுதுகிட்டே இருக்கிறாவன். அவள் அழுகிறதுனால இவனுக்கு நிம்மதியே இல்லை. கடைசியில் என்னாச்சுங்க, அதை சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு சிம்சோனுக்கு. அவன் கோபத்தோடு எந்திரிச்சு போய் 30 பேரை கொன்று அவங்களுடைய துப்பட்டியும் அவங்களுடைய மாற்று வஸ்திரத்தையும் உருவி கொடுத்துட்டு போயிடுறான். அதுலேருந்தே கோபம் கோபம் கோபம். அவன் அப்படி கோபத்தோடு போனனால என்னாச்சு, அவனுடைய மனைவி எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து ஆரம்பித்தது தான். கடைசியில் என்னாச்சுங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும், வேசியின் மடியில் போய் படுத்து அங்கே எல்லா உண்மையும் ஒப்பிச்சிட்டான். என்னுடைய பலம் முடியல தான் இருக்குதுன்ட்டான். கடைசியில் என்னாச்சு, மொட்டை அடித்தாங்க, பலம் எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் மாவரைத்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன, வாயை காத்துக்குள்ள. வாயை காத்திருந்தான்னா கண்ணு பிடுங்கப்பட்டிருக்குமா யோசிச்சு பாருங்க. வாயை காத்திருந்தான்னா காலுக்கு விலங்கு போட்டிருப்பாங்களா? இவன் யாரு, நசரேய விரதமுடையவன், சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவன், 300 நடியை ஒன்றா பிடிச்சவன், கோட்டை கதவுகளை அழகா பிடுங்கி எரிஞ்சவன். ஆமென். அவ்வளோ பெரிய பலசாலி சிம்சோன்னாலே பெலிஸ்தருக்கு பயம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவனை வேடிக்கை பொருளை கொண்டு நிறுத்திட்டான். காரணம் என்ன, வாயை காத்து கொள்ளவில்லை. நடந்தது என்ன தெரியுங்களா, கடைசியில் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரோடு அவன் மடிந்து போனான். வாயை காக்காதவன் பிராணனை இழந்து போனான். அவன் சாக வேண்டிய வயசல்ல, சாக வேண்டிய வயசல்ல, சாக வேண்டிய நோயும் அவனுக்கு இல்லை, சாக வேண்டிய சூழ்நிலையும் அவனுக்கு இல்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணான், செத்து போனான். காரணம் என்ன, அவன் வாயை காத்து கொள்ளவில்லை. தேவ பிள்ளையே, வாயை காக்கணும். ஆமென். கிறிஸ்தவர்கள் வாயை காக்கணும், அபிஷேகம் பெற்றவர்கள் வாயை காக்கணும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாயை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் வாயை காத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், தன்னை மயிர்கத்திருக்கிறதுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல மௌனமாயிருந்தார். ஐசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்தில் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எப்படி இருந்தாராம், வாயை திறக்கவே இல்லையாம். பிலாத்துவும் ஏரோதுவும் ஜென்ம விரோதிகள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படக்கூடிய நாட்கள் வந்த பொழுது பிலாத்துவண்டலை கூட்டி கொண்டு போகப்படுகிறார். அப்போ அந்த நேரத்தில் இவர் இயேசு கிறிஸ்து ஏரோதின் ஆளுகைக்கு உட்பட்டவர் என்று அறிந்த உடனே அந்த இரவில் இயேசுவை என்ன செய்கிறாங்க, அந்த பிலாத்து ஏரோது விடத்தில் அனுப்புகிறான். ஏரோது பல நாள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையாய் ஆசையாய் இருந்தான். அந்த இயேசு இப்போ ஏரோது கிட்ட வந்துட்டாரு. அவனுக்கு பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம், பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் இல்லையா. சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு வந்த அந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி என்ன பண்ணா, பல கேள்விகளை கேட்டாள். கேட்ட எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணான் சாலமோன், பதில் சொன்னான். ஆனால் இயேசு அங்கே ஏரோதுவனுடைய அரண்மனைக்கு போன பொழுது அந்த ஏரோது பல கேள்விகளை கேட்டான். ஆனால் இயேசுவை என்ன செய்யல. ஆமென். இன்றைக்கு நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் என்ன செய்கிறோம், 1000 பதில் சொல்கிறோம். தண்ணி கொண்டு வரணும், எதுக்கு கொண்டு வரணும், ஏன் கொண்டு வரணும் இல்லையா, பல காரியங்களை பேசணும். ஆனால் இயேசு என்ன பண்ணார், மௌனம் சாதித்தார். அவருக்கு பேச தெரியும், ஆனால் அவன் கேட்கறதெல்லாம் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அல்லேலூயா. அவர் தேவகுமாரன். நீ தேவகுமாரனா? ஆம். அதுதான் அவருடைய ஆமா இல்லை அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அப்படி பேசியிருந்தா ஆமாம், அப்படி நம்ம பேசினோம்னா நிறைய பிரச்சனைகள் தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்கிறது? ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆக இயேசுவிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, வாயை காக்காதவங்க யாருன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் வருகிற வஸ்தி ராணி. 127 நாடுகளுக்கு ஒரு பெரிய ராஜாவுடைய மனைவியாக இருந்தவள் வஸ்தி ராணி. அந்த ராஜா என்ன பண்ணா, 127 நாடுகளுக்குரிய ராஜா
180 நாளளவும் தன்னுடைய மகிமையின் பிரதாபத்தையெல்லாம் ஜனங்களுக்கு விளங்க செய்து கொண்டிருந்தான். கடைசி 7 நாட்கள் விருந்து. அந்த அந்த விருந்து நாட்களில் ராஜா களிப்பாய் இருக்கும் பொழுது வஸ்தியை வர சொல்கிறான். ராஜ வஸ்திரம் தரித்தவளாக, ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக, அவருடைய அழகை காண்பிக்கும்படியாக அவளை வர சொல்கிறான். அவள் சொன்ன வார்த்தை என்ன? என்னால் வர முடியாது. ராஜா சொன்னார் வான்னாரு. உடனே என்ன செய்யணும்? வந்திருக்கணும். அவன் என்ன செஞ்சிட்டான்? என்னால் முடியல, வர முடியாது அப்படின்னு. உடனே என்னாச்சான்? ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்தது. ராஜாவுக்கு என்ன வந்துச்சுங்க? உடனே தன்னுடைய அவையில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? அப்போ சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. இவள் சொன்ன இந்த வார்த்தை எல்லா ஸ்திரீகளுக்கும் கேள்விப்படுமானால் எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களை அற்பமா என்னும். ஆகவே என்ன செய்யணும்? அவளை ராணின்ற அந்தஸ்திலிருந்து ஒரு வார்த்தை என்னாச்சுங்க? ராஜ மேன்மையை இழந்து போனால். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஏதாவது ஒரு வார்த்தை பேசி நம்முடைய எத்தனை ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மேன்மையில் இருந்தவ, எவ்வளவு அந்தஸ்தில் இருந்தவ, ஒரு வார்த்தை என்னால் முடியாது அப்படின்னதுனால என்னாச்சு தெரியுங்களா? அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டால், ராஜ மேன்மையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டால், எல்லாவற்றையும் இழந்து போனால். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் தெரியல. காரணம் என்ன? வாயின் வார்த்தை. ஆக வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் பேசுகிறது? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் யாரு? பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நேபுகாத் நேச்சார். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் உள்ள வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய அரசன், கிரேட் கிங். அவனுடைய ஆளுகை எப்படியா? தங்கமயமான ஆளுகை, பொற்கால ஆட்சி. பல கட்டடங்களை கட்டினவன். உலகின் அதிசயங்களில் ஒன்று பாபிலோன் தேசத்து தொங்கு தோட்டம். இப்படியெல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினவன் 12வது மாதம் அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருந்து அவன் சொல்கிறான், என் மகிமையின் பிரதாபத்துக்காக நான் கட்டின பாபிலோன் அப்படின்னா. சொன்னா, என்னுடைய ராஜ்யத்தின் பெருமைக்காக மேன்மைக்காக நான் கட்டின பாபிலோன்னா. அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. நீ ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டாய், நீ மிருகத்தை போல வெளியில் இருப்ப, புல்லை மேய்வாய் அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி அவன் சொல்லியிருக்கணும். ஆண்டோடைய கிருபை இன்னைக்கு இந்த அரண்மனை நான் கட்டியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? நான் கட்டின தனக்கு மகிமையை, தனக்கு பெருமையை கொண்டு வந்தான். நடந்து என்ன தெரியுங்களா? அவன் ஆளுகையிலிருந்து தள்ளப்பட்டு, ஆமென், பனியில் மலையில் கிடக்கிறான், புல்லை மேய்ந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. எது வரைக்குமா? அவன் உணரும் வரைக்கும். இந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்க. 7 காலங்கள். அந்த காலங்கள் அவன் உணரும் வரைக்கும் அவன் என்ன செய்யணுமா? பனியில் புல்லை தான் மேய்ஞ்சிட்டு இருக்கணும். ராஜா எங்கே இருக்கிறான்? அரண்மனைக்கு வெளியே புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கிறான். மதிப்பாங்களா யாராவதும்? காரணம் என்ன? காரணம் என்னங்க? பெருமை. சில பேருக்குலாம் பெருமை, அப்படியே பெருமையில் மிதப்பாங்க. ஆண்டவர் பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அழகை குறித்து பெருமை, அந்தஸ்து குறித்து பெருமை, வேலை குறித்து பெருமை, பணத்தை குறித்து பெருமை. அந்த பெருமையெல்லாம் நிலைக்காது. அல்லேலூயா. அழகாக இருக்கிறீங்களா? கீழே ரோட்டில் படுத்து உறைஞ்சு பாருங்க, தோல் கலண்டுருச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் போயிடும். ஆமென். ஒரு சின்ன சுடு தண்ணி மோத்தில் தெரிச்சிருச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். கொதிக்கிற எண்ணெய் கையில் தெரிச்சிருச்சுன்னா போச்சு. ஆக எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு ஃபர்ஸ்ட் எதிரியார் கர்த்தர். ஆமென். வாயில் பெருமையான வார்த்தைகள் வந்துடவே கூடாது. நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அதை பண்ணிட்டேன், எதை பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு?
வாயை காக்க வேண்டும். இவன் பெரிய அரசன், பெரிய யுத்தங்களை பண்ண, எல்லா ராஜ்யங்களையும் ஜெயிச்சவன், தொங்கு தோட்டத்தை உண்டாக்குனவன், பெரிய பணக்காரன், தங்கமயமான ஆட்சி. ஆனால் என்னாச்சுங்க? பெருமை. ஆண்டவர் சொல்லிட்டார், டே நீ மாடுறா, மாடு மாதிரி தான் புல்ல திம்பன்ட்டார். பிரைஸ் தி லார்ட். புரியுது உங்களுக்கு சொல்கிறது? ஆகவே தன் வாயை காக்கிறவன் அதை விட்டுறக்கூடாது. அதுதான் நம்முடைய தீம். வாயை காக்கணும், நாவை காக்கணும். அடுத்தது கடைசியாக ஒருத்தன், கணவன் மனைவி அனனியா சப்பீரால் பரிசுத்த ஆவியான வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வருகைக்கு போவன்ற ஆசையில் எல்லாம் என்ன செய்கிறாங்க? சொத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டுருக்கிறாங்க. அவங்களே விற்று கொண்டு வந்து வைக்கிறாங்க, யாரும் கேட்கல. அப்போ கணவன் மனைவி 2 பேரும் அறிய தாங்கள் விற்ற சொத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து தங்களுக்கென்று வைத்து கொண்டு அங்கே பேசிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நான் போகிறேன், நான் போய் அதே மாதிரி சொல்கிறேன். அடுத்தது நீ வா, நீயும் அதே மாதிரி சொல்லு, நம்ம தப்பிச்சுக்கலான்னு. யாருக்கு விரோதமாக? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்ல துணிந்தார்கள். அங்கே பேதுரு கேட்குறாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்ல நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல நீங்கள் துணிந்தது என்ன? எந்த ஜீவனுக்காக பொருளை சேர்த்தானோ அந்த ஜீவன் இல்லாமல் போச்சு. முதல்ல புருஷன் செத்தான். இந்த செய்தி அறியாமல் மனைவி அங்கேருந்து வரா. மனைவி இப்போ இவ்வளோக்கு தானே விற்ற? ஆமாம். என்ன பேசி வச்சுட்டாங்க வீட்டில். எதை கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடு, இவ்வளோக்கு தான் சொல்லிடு. நீ தான் திருநியாடா? ஆமான்னா முடிஞ்சு போச்சு. எதை கேட்டாலும் ஆமாம் இவ்வளவுக்கு தான் சொல்லிடு. அப்போ அதே மாதிரி மனைவி வரா, இவ்வளோக்கு தான் வித்தியாமா? ஆமாம். கடைசியில் என்னாச்சு? அவளும் விழுந்து. அப்போ அவன் சொல்கிறாரு பேதுரு, உன் புருஷனை அடக்கம் பண்ணியோட கால்கள் வருகிறது, உன்னை எடுத்து கொண்டு போவாங்க. அதே நேரத்தில் என்ன நினச்சி? வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, செத்து போயிட்டாங்க. காரணம் என்ன? வாய் காத்துக்கல, பொய். வாயை திறந்தா பொய், சும்மா நினச்சதுக்கெல்லாம் பொய். யோசிச்சு பாருங்க, எத்தனை பொய் பேசுகிறோன்ட்டு. ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் உயர்வு இல்லை? ஆண்டவர் சொல்ல, கொஞ்சத்தில் உண்மையாக இரு, அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். ஏன் ஆலயத்துக்கு வரல, அதுக்கு ஒரு பொய். ஏன் ஜபத்துக்கு வரல, அதுக்கு ஒரு பொய். ஏகப்பட்ட பொய் பேசிகளை ஆண்டவர் அழிப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்கிறது? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆக வாயை காக்கணும், நாவை காக்கணும். அப்போ தான் நம்ம பிழைக்க முடியும், அப்போ தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், அப்போ தான் உயர்வை சந்திக்க முடியும். நம்முடைய தேவன் உண்மை பேசுகிற பிள்ளைகளை, அவருக்காக வாழுகிற பிள்ளைகளை, வாயை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஜீவனை கொடுப்பார், உயர்த்துவார், மேலான வாழ்க்கையை கொடுப்பார். யார் யாரெல்லாம் வேதத்தில் உண்மையாக வாழ்ந்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் பாருங்கள், உயர்வின் மேல் உயர்வு தான். ஆகவே தேவப்பிள்ளை யோசேப்பு உண்மையாக இருந்தான், எங்கே போட்டாலும் அங்கெல்லாம் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவன் அதிபதியாக உயர்த்தினார். அல்லேலூயா. அதை போல் எல்லா பக்கத்திலும் உண்மையாக இருப்போம், உயர்வு தானாக வருங்க. வாயை காத்துக்கொள்ள வேண்டும். 4 உதாரணங்களை சொன்னேன். 1, சிம்சோன். தவறான பழக்கம், தவறான பேச்சு போச்சு, கண்ணு போச்சு, உயிரும் போயிடுச்சு. வஸ்தி கீழ்ப்படியாமல், வசனத்துக்கு சில பேர்லாம் கீழ்ப்படுறது இல்லை. அவருக்கு என்ன வேலை இல்லை, அவர் பிரசங்கம் பண்ணுவார், நான் செய்ய முடியுமா? கீழ்ப்படியாமல் இருந்தால் போச்சு. ராஜா ட்ரெஸ்ஸு போயிடும், ராஜா சாப்பாடு போயிடும், ராஜா அந்தஸ்து போயிடும். எங்கே போகணும்? அப்புறம் குடிசைக்கு தான் போகணும், கிழிஞ்ச புடவை பழைய சொத்துக்கு தான் போகணும். அதனால் கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வார்த்தை கீழ்ப்படியணும், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். அப்போ தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அடுத்தது 3வது, பெருமை. எல்லாத்துலேயும் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிரி. ஃபஸ்ட்டு எதிரி ஆண்டவர் தான். ஆக பெருமை இருக்கக்கூடாது, பெருமையான வார்த்தைகள் வந்துடக்கூடாது.
கடைசியாக பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் பேசக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம வாயை காத்துட்டோம்னா நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சிம்பிளான காரியம்தான், கடினமானதல்ல, சிம்பிளான காரியம். வாயை காத்து கொள்ளுவோம். இந்த வாயில் கத்தரை துதிப்போம், கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் வாய்க்காக ஜெபம் பண்ணுங்க. என் வாயின் வார்த்தையும் என் இறுதி தியானமும் சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும்ப்பா. நான் பேசுகிறது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரியமா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரியமா, அடுத்தவங்களுக்கு பிரியமா பார்த்து பேசினாலும் அது ஆண்டவருக்கு பிரியமாக மாறிடும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். க்ளோசிங் ப்ரேயர் பாஸ்டர் செய்வாங்க. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அங்கே பரிசுத்தமான சமூகத்தை தேடி வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய மகிமை நிறைந்த வார்த்தைகளை கேட்பதற்கு கத்திருந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யோபு உயிரோடு இருந்த நாட்கள்லாம் தன் நாவில் தீங்கு பேசலன்னு வேதம் சொல்லுதப்பா. ஆமென். நான் நிச்சயம் பேச அறியேன், பேசினால் என்னை படைத்தவர் சீக்கிரம் என்னை எடுத்துக்குவாருங்கிற பயம் யோபுக்குள்ள இருந்ததப்பா. ஆகவே தகப்பனே, நாங்கள் எல்லா விதத்திலும் எங்களுடைய நாவை காத்துக்கொள்ள, எங்கள் வாய்களை காத்துக்கொள்ள நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆவென்று எங்கள் வாயை திறந்திருக்கிறோம். நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வரவே உம்முடைய வார்த்தைகள் பேசப்படும் போதே அப்பா, எத்தனையோ தேவ பிள்ளைங்க ஆமென் தங்களை உணர்ந்திருப்பாங்க. ஐயா, நான் இந்தந்த விஷயத்துல நான் சரியா இருந்திருக்கணும், நான் இந்தந்த விஷயத்துல என்னை மாற்றி இருந்திருக்கணும், நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உங்க வார்த்தை வரவே தங்களை அர்ப்பணித்திருந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் உம்முடைய கிருபையும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வல்லமையும் இன்னும் அவங்க வாழ்க்கையில பெருக போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆலயத்திற்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலனை கொடுங்கப்பா, ஜீவனை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கனிமொழிக்காக ஸ்தோத்திரம். மகள் ஆசீர்வதிங்க. விசேஷித்த சுகத்தினால் நீங்க நிரப்புங்கப்பா. ஆமா ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் உம்முடைய ஜீவன் அந்த மகளுக்கு உயிர் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓ ரந்தலா கரீபா லந்தரியா கபா, என் தேவன் அற்புதங்களை செய்து மருத்துவர்களால முடியாததுன்னு சொல்லாம்ப்பா, ஆனா தேவனால கூடும். நாங்க விசுவாசிக்கிறோம். அவள் உயிர் அவளுக்கு திரும்ப வந்தது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நீங்க போதுமானவராய் இருந்து எங்க வாய்களை நாங்கள் காத்துக்கொண்டு பரிசுத்த பிள்ளைகளாய் ஜீவித்து ஒவ்வொரு விஷயத்திலும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எங்க சபையில் இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அவங்க இந்த சபைக்கு கிரீடம் ஆண்டவரை கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகணும்ப்பா, நாங்க சிறுகணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் எங்க கடமையை செஞ்சிருக்கோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசாரியர்கள் என்ற விதத்துல எங்க கரங்களை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அக்கினி, உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகம், உம்முடைய பொருளாதாரத்தின் நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் அனைவரோடு வருகை மட்டும் இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.